ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்னைக்கு பாலக் பனீர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாலக்கீரை 2 கட்டு பாலக்கீரை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 500 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா ஒரு 4, 1 இன்ச்சு இஞ்சி, கேஷ்யூ நட் 15லேருந்து 20, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு சுவைக்கேற்ப, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் கரம் மசாலா, நெய், எண்ணெய், கொத்தமல்லி. இப்போ பாலக் பனீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியை வச்சு அது சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக் இலையை அதில் போட்டு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு கீரையை தனியாக எடுத்துடலாம். கீரை ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இது மேலே 1 கிளாஸ் கோல்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதுலேயே சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததான் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ சேர்க்கறதுனால கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கூல் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூடவே பாலக் இலைங்களையும் சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர் இது 3த்தையும் வதக்கிக்கலாம். இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இது தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் கிரேவியோட டேஸ்ட்டே ஸ்பாயில் ஆகிடும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாலக் மிக்ஸ்சர் இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரேவியோட திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸோட ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கலாம். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் மேலெல்லாம் தெரிக்கும், அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஒரு லிட்டு போட்டு மூடிக்கலாம். 5 to 6 மினிட்ஸ் ஆச்சு. கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால இந்த கிரேவியோட ஃப்ளேவர் அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பாலக் பனீர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, பட்டர் நான், ஜீரா ரைஸ் இது கூட எல்லாம் பாலக் பனீர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கார்னிஷிங்காக மேலே கொஞ்சமாக பன்னீரை துருவி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பாலக் பனீர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.